வெல்கம் டு பஞ்சு சமையல். வாங்க இப்போ மிதக்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்குங்க. நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பூச்சி இருக்கா என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் பொரித்து அதில் எடுக்கணும், அதனால் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. சூடானதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை அதில் சேர்த்துக்கலாங்க. எல்லா கத்திரிக்காயும் அந்த மாதிரி சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த மாதிரி கிளறி விடுங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கினோடனே எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ நம்ம அதே எண்ணெயில் குழம்பு வச்சிடலாங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நம்ம கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் நல்லா அந்த குழம்புக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டுங்க. 4-5 பூண்டு உரித்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு உரித்து சேர்த்துக்கோங்க. 2ஆக கட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டுங்க. நான் பெரிய தக்காளி பழம் 2 பழம் நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. ரெண்டையும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணுங்க. அதிலே நல்லா வேகணும். இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து தண்ணியாக வைக்கக்கூடாதுங்க. அந்த கத்திரிக்காயும் குழம்பு சேர்ந்தாப்பில் இருக்கணும். அப்போ தான் நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். தண்ணியை நம்ம சேர்க்கக்கூடாது. நம்ம புளி கரைச்ச தண்ணி மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா தண்ணி நான் சேர்க்கலைங்க. தண்ணியை கரைச்சிக்குங்க. புளியே ரொம்ப கொலன்னு புளி சேர்க்க வேண்டாம். நான் எலுமிச்சம்பழம் அளவு தான் புளி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா தண்ணி நல்லா நம்ம குழம்பு கொதிக்கட்டுங்க. குழம்பு கொதிச்சோன்னே நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காயை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கருவேப்பிலை தூவிடுங்க. இப்போ கொதிச்சு வருதுங்க. இப்போ கருவேப்பிலை மேலாப்பில் தூவி விடுங்க. அவ்வளோதாங்க. மிதக்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு வந்து கூட்டு பொரியல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாமுங்க. சும்மா அப்படி தாங்க அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ.